ஹலோ வீவர்ஸ்! வெல்கம் டூ மை சேனல் பிஃபோர் த ரெயின். இன்னைக்கு இந்த வீடியோல தக்காளி சட்னி அதுதான் பார்க்க போறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்லினாலே தக்காளி சட்னி இல்லாம நல்லா இருக்காது. தக்காளி சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்லாம் பாருங்க. இதில வந்து இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஒரு 4 இன்கிரீடியன்ட்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ இத சேர்த்து இத வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய். தக்காளி வந்து ரஃப்பா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தையும் கொஞ்சம் ரஃப்பா கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து எப்பவுமே எண்ணெயில வந்து முழுசா போடாதீங்க, வெடிக்கும். அதனால அதையும் கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன்ல வந்து நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் இதில சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 7 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துருக்கேன். 3 வெங்காயம், ஒரு 5 தக்காளி, ஒரு 7 பச்சை மிளகாய். ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம சேர்க்கும்போது தான் அதோட காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். வெங்காயமும் கொஞ்சம் இனிப்பு சுவையா தான் இருக்கும். தக்காளியும் கொஞ்சம் இனிப்பும், புளிப்பும் கலந்த சுவையா தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 7 பச்சை மிளகாவும் சேர்த்தா தான் அந்த சட்னி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல பழுத்த தக்காளியா பார்த்துக்கோங்க. இதோட உப்பு நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமா வதங்கும். முதல்ல நம்ம வெங்காயம் சேர்த்து, வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வர வரைக்கும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா வதங்கிருச்சு. நல்லா ஃபேன்ல ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தக்காளி சட்னி அரைங்க. தக்காளி சட்னி எப்பவுமே மிக்ஸில சேர்த்து அரைக்கும்போது தெறிக்கும். அதனால தண்ணி சேர்க்காம நல்லா திக்கா அரைச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸிய அலசி அந்த தண்ணி மட்டும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி அரைக்கும்போது சூடு இல்லாம ஆறுனதுக்கப்புறம் அரைங்க. தேவையான அளவு இதில நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு மொறுமொறுன்னு வரட்டும். அப்படி சேர்க்கும்போது தான் அந்த தக்காளி சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதோட நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இட்லிக்கோ, இல்ல தோசைக்கோ பெஸ்ட் காம்பினேஷன் இதுதான். இதில நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து செய்றவங்களும் இருக்கிறாங்க, விதவிதமா மிக்ஸ் பண்ணி. ஸோ நம்ம இந்த ஒரு 4 இன்கிரீடியன்ட்ஸ் மட்டுமே சேர்த்து செஞ்சிருக்கோம். டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். சாஃப்ட்டான இட்லியோட தக்காளி சட்னி வித் சாம்பார் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க் யூ.